ஸ்டாலின் அரசு தேசிய சாதாரண சமுதாய அரங்கில் எங்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய வசதியை ரொம்ப பாருங்க. இவங்க ஆட்சியும் அப்படித்தான் இருக்கு, அதே மாதிரி இவங்களுடைய அதிகாரமும் அப்படித்தான் இருக்கு. இது ஒரு பாத்ரூம். இந்த பாத்ரூமை கூட ஒழுங்காக அவங்களால செய்ய முடியல. பாருங்க, பாத்ரூம் இந்த அடைச்சி வச்சிருக்கிற பாத்ரூமுக்கு, அடைத்து வைத்திருக்கிற ரூமுக்கு இதுதான் பாத்ரூம். எப்படி இருக்கு பார்த்துக்கங்க. இதுதான் விடிய அரசு, திராவிட மாடல் அரசு, மாற்றுக் கட்சியினரை பழிவாங்கும் அரசு. ஒரு வசதி கிடையாதுங்க, அடிப்படை வசதி ஒன்று கூட கிடையாதுங்க. பாருங்க, இந்த மணமகள் அறைக்குள்ள தான் இந்த பாத்ரூம் இருக்கு. பாருங்க, இந்த பாத்ரூமுக்குள்ள தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் செல்ல வேண்டும். இந்த சமுதாய கூடம் எங்க இருக்கின்றன? திராவிட மாடல் அரசின் அலங்கோலம், மகளிரை பழிவாங்கும் அநியாயம். மாண்புமிகு பாஜகவின் மகளிர் அணி தேசிய தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை அடைத்து வைத்து அராஜகம் செய்யும் திராவிட மாடல் அரசு. டாஸ்மாகில் அடித்த கொள்ளையை இது போன்ற சமுதாய கூட்டத்தையாவது தூய்மைப்படுத்தியிருந்தால் இன்று இந்த ஆட்சியை மக்கள் வாழ்த்தியிருப்பார்கள். இதுதான் லேடிஸுக்கு செல்லும் பாத்ரூமின் அலங்கோலம். இதை பாருங்க, பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. அராஜக வழியிலே கைது செய்வதும் அவர்கள் மீதான நடவடிக்கை என்பதை இந்த அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளாகட்டும் அல்லது அரசியல் கட்சி நிர்வாகிகளாகட்டும், அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை, அவர்கள் செய்கின்ற ஊழல்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கான இந்த போராட்டம் என்பது சட்டத்திற்கு உட்பட்ட வழியிலே நடக்கக்கூடியது. இன்று காலையில் இருந்து பார்த்தா எல்லாத்தையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்றது, வரக்கூடியவங்களை தடுக்கிறது. இப்போ வந்தவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு மண்டபம் கூட கிடையாது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா இந்த வண்டியில ஏறி நாங்க எங்களை சிட்டி முழுக்க சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தரம் மண்டபத்துக்கு போகும்போதும் அந்த மண்டபத்துல அவ்வளவு அசுத்தமான சூழல். இந்த அளவுக்கு கைது செய்யணும்னு முடிவு பண்ற காவல்துறை எந்த இடத்துல வைக்கணுங்கிற கூட ஒரு முடிவு செய்யாம அலட்சிய போக்கில இவர்கள் எல்லாவற்றையும் அலைக்கழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் எங்களுடைய உங்களுடைய அராஜகம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் மக்கள் மன்றத்தின் முன்பாக அதை எடுத்துச் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. எந்த வடிவத்திலேயும் எங்களுடைய மன உறுதியை ஒருபோதும் இந்த திமுக அரசு குலைக்க முடியாது. வாங்க அப்படியே வண்டி வாங்க. கண்டிக்கிறோம். ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல்
1000 கோடி ஊழல் என்று அமலாக்கத்துறையினுடைய அறிக்கைக்கு பின்பாக தமிழகம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியாக இதை மக்கள் முன்பாக எடுத்துச் செல்வது எங்களுடைய கடமை. ஆனால் அதை தடுக்கின்ற விதமாக எல்லா வழிகளிலேயும் முயற்சி செய்கிறது இந்த திமுக அரசு. இதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு வந்து தலைவர்கள் எல்லாம் வீட்டு காவல்ல வந்து வைக்கிறது. விசிக தலைவர் இருக்கு. கொஞ்சம் கொடிய பின்னாடி வாணிஜ பின்னாடி அங்க போங்க.